சுவைமிகு தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இல்லத்தரசிகளாக இருக்கட்டும், இல்ல ஆண்களாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு பாரம்பரியமா ஃபாலோ பண்ணிட்டு வந்த நிறைய விஷயங்கள் இப்ப பண்றது இல்ல. ஏன் அப்படின்னா, நம்ம ரொம்ப இயந்திரத்தன்மையா மிகவும் ரொம்ப ஃபாஸ்ட்டா வேலை அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறதுனால, நம்ம பாரம்பரியமா பண்ணிட்டு வந்த நிறைய விஷயங்கள் இப்ப பண்ணிட்டு இல்ல. ஒரு சில விஷயங்கள் பண்றோம். ஆனா ஏன் பண்றோம் அப்படின்றதும் நமக்கு தெரியல. அதுல முதலாவதா பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கிராமப்புறங்கள்லாம் பார்த்துருப்போம். இங்கேயும் நிறைய பேர் சிட்டீஸ்லயுமே கோலம்லாம் போடுவாங்க. அதாவது சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி காலையிலேயே பெண்கள் எழுந்திருச்சு, அவங்க வாசல் தெளிச்சு, அதாவது இப்போ ரோட தொறந்தாலே வெளியில ஐ மீன் வீட்ட தொறந்தாலே வெளியில தார் ரோடு தான் இருக்கு. ஆனா முன்பெல்லாம் ஒரு மண் சாலை தான் இருக்கும். ஸோ அதுல நம்ம இந்த சாணியெல்லாம் கரைச்சு அத சூப்பரா வீட்ட தெளிச்சு, வாசல் தெளிச்சு, அத பெருக்கிட்டு அது காஞ்ச அப்புறமா அதுக்கு மேல அழகா ஒரு கோலங்கள் போடுவாங்க பெண்கள். கோலம் எதுல போடுவாங்க அப்படின்னா, அரிசி மாவுல போடுவாங்க. அரிசிய நல்லா அரைச்சு, அதுல கோலம் போடுவாங்க. இப்படி கோலம் போடுறதுனால என்ன அரிசி மாவுல கோலம் போடுறதுல என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு விஷயம் என்னன்னா, அந்த அரிசி எல்லாமே பூமியில இருந்து தான் விளையுது. அத திருப்ப நம்ம அதுக்கே ஒரு காணிக்கையாக நம்ம குடுக்குறோம் அப்படின்றது ஒண்ணு. இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூச்சிகளாக இருக்கட்டும், எறும்புகளாக இருக்கட்டும், அது தன்னோட இரைய தேடி வரும்பொழுது, அப்பல்லாம் ஒவ்வொரு வீட்டு வாசல்லயுமே தனக்கான தீனி கிடைச்சிரும் அப்படின்றது தான் அந்த விஷயமே. என்னன்னா, அது வரும், அது பார்த்துட்டு அந்த உணவெல்லாம் எடுத்துட்டு போயிரும். அதனால முன்காலத்துல, அதாவது நம்ம பாட்டி, அ இல்ல முப்பாட்டன், பாட்டி காலத்துலலாம் முக்காவாசி அந்த பூச்சிகள் இந்த இதெல்லாம் வெளியவே தெரிஞ்சுட்டு இருக்கும். வீட்டுக்குள்ளலாம் அவ்வளவா வராது. இப்பலாம் கிச்சன்ல பார்த்தீங்கன்னா, சக்கரை டப்பாக்குள்ள, பருப்பு டப்பாக்குள்ள, அரிசி மூட்டைக்குள்ள எல்லா இடத்துலயும் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, எல்லாருமே இப்ப செயற்கையாக அந்த கல்லுல அரைச்ச மாவ கோலமா போடுறோம். அது இப்போ எறும்புக்குலாம் பழகிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படியும் இவங்க அரிசி மாவுல போட போறது இல்ல. எப்படியும் அந்த கல்லுல தான் போடுவாங்க. நம்ம நேரா வீட்டுக்குள்ளேயே போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பூச்சிகளும் சரி, எறும்புகளும் சரி கிச்சன நோக்கியே வந்துட்டுருக்கு. இதுதான் முதல் காரணம். ஸோ கண்டிப்பா முடிஞ்ச வரையிலும் நமக்கு டைம் கிடைக்கும்போது அல்லது நல்ல நாள், பெரிய நாளுக்காவது கண்டிப்பா ம் அரிசி மாவுல வீட்ல கோலம் போடுற அந்த பழக்கத்த உண்டு பண்ணிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா சொல்றேன். நமக்கு ஒரு ஏதோ ஒரு வகையில ஒரு நல்ல விஷயங்கள் நம்ம சேரும். அப்படின்றது அந்த காலத்துல இருந்து முன்னோர்கள் நம்பிக்கிட்டு வர ஒரு விஷயம். 2வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் மஞ்ச குளிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துலலாம் இந்த மஞ்ச கல் இருக்கும். இப்பவும் கிராமப்புறங்கள்ல நெறைய பேரு அ இத பயன்படுத்திட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்ப ஆத்தங்கரைக்கோ, குளக்கரைக்கோ போகும்போது, இல்ல கிணத்துக்கோ போய் குளிக்கும்போது, அவங்க அழகா அந்த மஞ்சள கல்லுல தேய்ச்சு, அத தன்னோட முகத்துல பூசிப்பாங்க. அது ரொம்ப அழகா, அது ஒரு ஒரு ஷைனிங்கா இருக்கும். இப்போ நெறைய டர்மெரிக் பவுடர் அது இதுன்னு என்னென்னமோ வந்தாலும், அந்த மஞ்சள் கிழங்க உரசி, அதுல இருக்கிற அந்த மஞ்சள முகத்துல தடவும்போது, அது அவ்வளோ பொலிவா ஒரு ஸ்கின் இன்ஃபெக்ஷன் எதுவுமே வராம இருக்கும். எப்ப நம்ம இயற்கையாக கிடைக்கக்கூடிய அழகு சாதனங்களை, அழகு பொருட்களை நம்ம பயன்படுத்தாம நிறுத்துனோமோ, அப்பத்திலிருந்து நமக்கு தோல் வியாதிகள்ல இருந்து பற்பல வியாதிகள் நமக்கு வந்துருச்சு. அழகுன்றது இயற்கையாவே நமக்கு நெறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு கத்தாழ பயன்படுத்துறதா இருக்கட்டும், மஞ்சள் போட்டு குளிக்கிறதா இருக்கட்டும், தலையில எண்ணெய் வைக்கிறதா இருக்கட்டும், அ சும்மாவே நம்ம முகத்த அலம்புனாலே நமக்கு ஒரு ஒரு சூப்பரான ஒரு புத்துணர்ச்சி குடுக்கும். இது எதுவுமே இப்ப நம்ம பண்றதில்ல. நம்ம ஒரு சன்ஸ்கிரீன் லோஷன் போடுறோம், அது போடுறோம், இது போடுறோம். எதுக்கு போடுறோம், என்ன போடுறோன்ற எதுவுமே நமக்கு தெரியவே தெரியாது. என்ன சொல்லி நம்மகிட்ட விக்கிறாங்க, நம்ம எதுக்கு வாங்குறோம், அதோட பயன் என்ன அப்படின்றது கண்டிப்பா தெரியல. மந்த் எண்ட்ல காசு காலியாகும். இதுதான் இருக்கு. இப்போ இயற்கையா கிடைக்கிற நெறைய விஷயங்கள நம்ம மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அத நம்ம பயன்படுத்தி நம்மளுடைய அழக சூப்பரா கொண்டு வரலாம். 3வதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு முற்றத்துல துளசி செடிகள் வச்சிருப்பாங்க. பெரும்பாலான வீடுகள்ல, கிராமப்புறங்கள்ல அந்த துளசி செடி இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில எழுந்திருச்சு பல்லு விளக்கிட்டோ, விளக்காமலோ ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி நல்ல ஒரு ஒரு கிளாஸோ, ஒரு சொம்பு தண்ணி ஃபுல்லா நம்ம வெறும் வயிற்றுல நம்ம அத குடிக்கும்பொழுது, நைட்டு சாப்பிட்ட சாப்பாடு எல்லாமே ஜீரணமாகி அங்கங்க ஒரு சிலருக்கு மலச்சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த தண்ணி குடிக்கும் பொழுது அது அந்த கிளீன்சிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த கிளீனிங்
ப்ராசஸ். அது வந்து அழகா அங்கங்க அந்த அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து அது வந்து அழகா அந்த தண்ணி குடிக்க குடிக்க அது எல்லாமே மொத்தமா நம்ம ஆசன வாயு குழாய்க்குள்ள கொண்டு வந்து நமக்கு வந்து ரொம்ப எளிதாக நம்ம வந்து மலம் கழிப்பதற்கு அது ரொம்பவே உதவும். அதுக்கு தான் வந்து இந்த துளசி செடியை சாப்பிட்றாங்க. துளசி செடி எதுக்கு சாப்பிட்றாங்க அப்படின்னா, அது வந்து மிகப்பெரிய ஒரு ஆக்ஸிஜன் கன்டென்ட் உள்ள ஒரு ஒரு இலை இல்ல. அதுதான் நம்ம வீட்டிலேயே வச்சுட்டு அது ஒரு சாமியாவும் நம்ம வழிபடுறோம். 4வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய நமஸ்காரம். சூரிய நமஸ்காரம் என்ன? நம்ம வந்து வீட்டு மாடியில நம்ம சூரியன பார்த்து "சூரிய பகவானே எங்க எல்லாரையும் நல்லா காப்பாத்து, பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டாலும், அது ஏன் நம்ம அந்த காலத்துல நம்ம பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, அந்த காலை சரி, மாலை 4 மணிக்கு மேல வர்ற அந்த சூரிய ஒளி வந்து நம்மளோட ஸ்கின்ல, நம்ம முகத்துல, நம்ம உடம்புல படும்பொழுது, அந்த விட்டமின் டி ஆனது வந்து ரொம்ப நம்ம உடம்புல ஏறும்போது எலும்பு வலிமையாகும். நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும். கண் பார்வை ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்றது தான். இன்னொன்னு வீட்ல விளக்கேத்துறோம், கற்பூரம் ஏத்துறோம் சாமி கும்பிடும்போது. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபோக்கஸ வந்து அது ரொம்ப சூப்பரா கொண்டு வரும். அந்த ஒளி வந்து ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னா, இருளை விலக்கி அது வந்து ஒரு சூப்பரான ஒரு நன்மையை நமக்கு பயக்கும் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். அது இல்லாம காற்றுல பரவி இருக்கிற அந்த கிருமிகள வந்து அழிக்க வல்லது இந்த கற்பூர ஆரத்தி அப்படிங்கிறது தான். இந்த 5 விஷயங்கள் நம்ம பார்த்திருக்கோம். மென்மேலும் உங்களுக்கும் நெறைய விஷயங்கள் தெரியும் அப்படின்னா, நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அது எல்லாமே கொலேட் பண்ணி எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து ஒரு வீடியோவா நம்ம பதிவிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் பட்சத்தில் பிடிச்சிருக்கு அப்படின்னா, கண்டிப்பா நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கும் தெரிஞ்ச அந்த தமிழ் பாரம்பரியம் என்ன அப்படின்றதையும் சொல்லுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம். இத கண்டிப்பா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நான் மணிவண்ணன்.